திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாத ராசிகள் என்னென்ன தெரியுமா? திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள். திருமணத்தில் 10 பொருத்தம் சரியாக இருந்தால்தான் தம்பதியினரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது பொதுவான வழக்கமாக சொல்லப்படுகிறது. திருமணத்தில் பொதுவாக நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம் பார்த்து திருமணம் முடிப்பது நல்லது. இந்த பதிவில் திருமணத்தில் சேரக்கூடாத ராசிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். மேஷம், விருச்சிகம். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் திருமண வாழ்க்கையில் இணைய கூடாத ராசிகள் ஆகும். மேஷ ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் உடன் திருமணம் முடித்து வைத்தால் அவர்களின் உறவில் கட்டாயம் பிளவுகள் உருவாகும். இந்த இரண்டு ராசிகளும் இணையும் பட்சத்தில் தம்பதிகள் இருவருக்கும் இடையே புரிதல் என்பது இருக்காது என்று ஜோதிடம் கூறுகிறது. ரிஷபம், தனுசு. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் தனுசு ராசியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்தால் போராட்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும். ரிஷப ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை தவிர்ப்பதும் ஒருவிதத்தில் நல்லது. மிதுனம், கடகம். மிதுன ராசியும் கடக ராசியும் திருமண வாழ்வில் இணையக்கூடாத ராசியாகும். மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை மணம் முடிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. சிம்மம், கன்னி. கன்னி ராசியும் சிம்ம ராசியும் திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது ஆரம்ப கட்டத்தில் நன்றாக இருக்கும். நாளடைவில் சிம்ம ராசியின் ஆதிக்கம் அதிகமாக தொடங்கிவிடும். இதனால் தம்பதியினருக்கு இடையே உறவில் விரிசல் ஏற்படும். மீனம், சிம்மம். மீனமும் சிம்மம் ராசியினரும் இணையும் பட்சத்தில் வாழ்வில் ஆரம்ப காலம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிறிது காலத்திலேயே தம்பதியினருக்கு வாழ்வில் பிரிவு ஏற்படக்கூடும். கும்பம், மகரம். ஜோதிடத்தின்படி கும்பம் மற்றும் மகர ராசியும் திருமண பந்தத்தில் இணையக்கூடாத ராசிகளாகும். இரண்டு ராசிகளின் அதிபதி சனி பகவான். மகரம் ஸ்திர ராசியை சேர்ந்த கும்பத்துடன் சேரும்போது இருவரும் வித்தியாசமான நடவடிக்கை காரணமாக தினம் சண்டையிட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். துலாம், மீனம். துலாம் ராசியும் மீன ராசியும் வாழ்வில் இணைந்தால் எப்போதும் புதுவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் வருகிறது என்றே இவர்களுக்கு தெரியாது. இதனால் இந்த இரண்டு ராசியினரும் இணைவதை தவிர்ப்பது நல்லது.